நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:56. சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள், நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகள் உங்களை வந்து சேரும். முக்கியமாக ராட்சத விமானங்கள் இங்கே பிரிட்டனிலிருந்து குண்டுகளை ஏற்றியபடி ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்பொழுதுள்ள முக்கியமான தகவல்கள். என்னவெனில், இப்ப ஈரானை எவ்வாறாவது அழித்து முடிக்க வேண்டும். இதை அமெரிக்காவில் இருந்து வருகின்ற விமானங்கள் இங்கே பிரிட்டனில் தங்கி அங்கு குண்டுகளை நிரப்பி செல்லுகின்ற காட்சிகளை அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றன. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஒரு முடிவுக்கு வருமா என்றால், தற்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்று ஒரு தரப்பாரும், முடிவுக்கு வரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன என்று மற்றும் ஒரு தரப்பாரும் கூறுகின்றார்கள். அடுத்தது, நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பிளவுபட்ட, அமெரிக்கா இல்ல ட்ரம்புக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பிளவுபட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் இப்ப இது ட்ரம்ப் நடத்துகின்ற ஒரு போராகவே தெரிகிறது. யாரும் ஒத்துழைக்க தயாராக இல்லை என்ற நிலைமை இருக்கிறது. அடுத்தது, டெலவீவுக்கு அருகில் உள்ள அணுகுண்டு தயாரிப்பு நிலையத்துக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை விழுந்து வெடித்திருக்கிறது இங்கே ஈரானில். அந்த ஏவுகணை வெடிப்பு ஒரு பூகம்பம் போல இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் அங்கிருந்து அணுக்கசிவு எதுவும் வெளியிட்டதாக இல்லை. பக்கத்தில் உள்ள மின்சார நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு மேலெழும்பிய காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நேற்றிரவு கடூரமான தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலும் ஈரான் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. தொடர்ச்சியான இந்த தாக்குதல்கள் 2 பேரும் நடத்தி இருக்கின்றார்கள். உலக நாடுகள் மீது கடுமையான வரியை விதித்துவிட்டு உலக நாடுகளோடு ஒற்றுமையாக இல்லாமல் தற்பொழுது ஹோமுஸ் நீரிணையை திறக்க உலக நாடுகளிடம் ட்ரம்ப் கெஞ்சி கொண்டிருக்கின்றார். உலக நாடுகளுடைய போர்க்கப்பல்கள் உங்களுடைய பெட்ரோலை எடுத்து செல்லுங்கள், உங்களுடைய மசகண்ணை எடுத்து செல்லுங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதில் சீனா தலையிடாவிட்டால், இந்த ஈரானுடைய போரிலே சீனா தலையிடாவிட்டால் சீன பயணம் நிச்சயமற்றதாக இருக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். சீனாவுக்கு போய் அங்கு ஏற்கனவே சீனாவுக்கு வரிகளையும் விதித்துவிட்டு ஏற்கனவே கெஞ்சி கூத்தாடி அங்கிருந்து வரிகளை குறைத்து பொருட்களை இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கிவிட்டு வந்த ட்ரம்ப் மீண்டும் சீனாவுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் தான் அவர் சொல்கின்றார், சீனா இந்த விஷயத்தில், இந்த யுத்தத்தில் தலையிட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தான் சீன பயணம் நிச்சயமற்றதாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றார். ஹோமுஸ் நீரிணையை திறக்க அமெரிக்க ஜனாதிபதி போர்க்கப்பல்களை கொண்டு வாருங்கள் என்று கோரினாலும் யாரும் போர்க்கப்பல்களை கொண்டு மசகண்ணையை கொண்டு போவதற்கு தயாராக இல்லை. பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்திருக்கிறது, போர்க்கப்பல்களை அனுப்ப மாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கிறது. சீனா எந்த பதிலும் சொல்லவில்லை. இப்ப ஈரானுடைய இறையாண்மையை எங்களால் மீற முடியாது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனெனில் அதில் ஹோமுஸ் நீரிணை ஈரானுடைய எல்லைக்குள் இருக்கிறது. பிரிட்டன் சொல்றது இதை பற்றி நட்பு நாடுகளோடு பேச வேண்டும், அமெரிக்காவுக்கு சரியான பதிலை சொல்லவில்லை. ஜப்பான் சொல்கிறது மத்திய கிழக்கு எண்ணெய் இறக்குமதியில் 70% ஹோமுஸ் வழியாக வருகிறது. ஆனால் ஜப்பான் கூட போர்க்கப்பலை கொண்டு வருவதற்கு தயாராக இல்லை. தென்கொரியாவும் தயாராக இல்லை. ஜெர்மனி ஆதரவே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா நேரடியாக சொல்லிவிட்டது அமெரிக்காவுக்கு ஆதரவு இல்லை என்று. நோர்வே சொல்றது எங்களால போர்க்கப்பலை கொண்டு வர முடியாது என்று. கட்டார் அங்காலயம் இங்காலயம் இல்லாம அமைதியாக இருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் போர்க்கப்பலை கொண்டு வர முடியாது என்று குறிப்பிடுகிறது. அவர்களிடம் இருந்தாலும் அந்த போர்க்கப்பலை இயக்குவது அமெரிக்கர்கள் தான். தொடர்ச்சியாக ஈரான் கப்பல்களை தாக்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 கப்பல்களை தாக்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து கடல் கன்னிவெடிகளை வைத்திருக்கிறது. ஹோமுஸ் நீரிணை தடுக்கப்பட்டிருக்கிறது. உலகினுடைய மிக முக்கியமான இராணுவம் என்று மாதட்டி கொள்கின்ற அமெரிக்க இராணுவம் உதவிகளை கோரினாலும் அவை நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் தற்பொழுது ட்ரம்ப் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார். அடுத்தது, இங்கே இஸ்ரேலில் தாக்கப்பட்ட முக்கியமான ஏவுகணை, இரவு தாக்கப்பட்ட புதிய வகை ஏவுகணை ஒரு பூகம்பம் போல இருந்தது என்று பொதுமக்கள், இஸ்ரேலிய மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஏவுகணைகள் கொண்டிருக்கின்றன என்றும் சைரன்கள் சத்தமிட தொடங்குகின்றன. வழக்கமான விதிகள் படி நாங்கள் அண்டர் கிரவுண்டுக்குள் போகின்றோம். இஸ்ரேலில் இப்பொழுது இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு பெண்மணி தன் கைகளில் குழந்தையை தாங்கி கொண்டு செங்குத்தான கரையிலே ஒரு பைப் மாறி ஒன்றுக்குள் இறங்கி
போவதை புகைப்படங்கள் காட்டுகின்றன. சைரன்கள் சத்தமிட தொடங்குகின்றன. வரும் ஏவுகணைகள் ஒரு சில நிமிடங்கள் தொலைவில் இருக்கின்றன, உங்களுடைய உயிர்களை பறித்துவிடும் என்கின்ற சைரன் சத்தத்துக்கு மத்தியில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றும், டெலவிவின் புறநகர் பகுதியில் பரபரப்பான மோட்டார் பாதையின் ஓரத்தில் இப்பொழுது மக்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், இந்த இந்த ஏவுகணைகள் மூலமாக தங்களால் தாங்க முடியாத வாழ்க்கை இருக்கிறது என்றும் ஸ்கை செய்தி நியூஸுக்கு தகவல்களை வழங்கி இருக்கின்ற ஒரு குடியிருப்பு வாசி சொல்கின்றார். ஒரே பதுங்கு குழிக்குள் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. எல்லாம் இந்த பதுங்கு குழிக்கு போன பிறகு அந்த ஏவுகணைகள் தங்களிடம் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் விழுந்து சுற்றுப்புறங்களை தாக்கி அழித்ததை தாங்கள் கண்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கார்கள் தீப்பிடித்து எரிந்தன. படையினர் சொல்கின்றார்கள் மக்களை அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்லுமாறு எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள் எல்லோரும் பங்கருக்குள் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானில் புதிய இலக்குகளை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக, இஸ்ரேலுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 500 பேரை இன்று ஈரான் கைது செய்துள்ளதாக இஸ்லாமிய குடியரசின் காவல்துறை தலைவர் இன்று தெரிவித்திருக்கின்றார். அந்த விஷயங்களில் கைதுகளில் பாதி இலக்குகளை தாக்குவதற்கான தகவல்களை வழங்கியவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்டவர்கள் மற்றும் தாக்குதல் இடங்களின் காட்சிகளை எடுத்து அனுப்பிய நபர்கள் உட்பட கடுமையான சம்பவங்களை உள்ளடக்கிய கைதுகள் தற்பொழுது நடைபெற்றிருப்பதாக அஹமத் ரேசா ராடன் தெரிவித்திருக்கின்றார். வடமேற்கு ஈரானின் ராணுவ மற்றும் பாதுகாப்பு நிலைகள் குறித்த இருப்பிட விவரங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியதாக மாகாண வழக்கறிஞர் அலுவலகத்தால் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. வான்வழி தாக்குதலில் பாதிக்கப்படாத வடகிழக்கு ஈரானில் 10 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் சிலர் முக்கியமான இடங்கள் மற்றும் பொருளாதார உள்கட்டமைப்பு குறித்த தகவல்களை சேகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் சொல்கின்றார்கள் பெய்ரூட்டில் வரலாறு மீண்டும் திரும்புகிறது என்று. பிப்ரவரி 28 அன்று ஈரானிய ஆட்சிக்கு எதிரான பாரிய அமெரிக்க வான்வெளி தாக்குதல்கள் தொடங்கியதன் மூலம் வெடித்த ஹிஸ்புல்லா மற்றும் சியாத் போராளிகள் இஸ்ரேல் இடையிலான புதிய ஒரு போரை அவர்கள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றார்கள் என்று பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். லெபனான் அரசாங்கம் உடனடியாக ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்காவிட்டால் லெபனானில் தேசிய உள்கட்டமைப்பை சேதப்படுத்துவோம் என்று இஸ்ரேல் தற்பொழுது அச்சுறுத்தி இருக்கிறது. இந்த அச்சுறுத்தல் குறுகிய பார்வை கொண்டது என்றும், தொடர்ச்சியாக லெபனான் மக்களை கொன்று கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்களை தற்பொழுது கொன்று விட்டார்கள். இருந்தும் கூட இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க குண்டு வீச்சுகளால் ஹிஸ்புல்லா அச்சப்படவில்லை. ஆனால் பலவீனம் அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய முக்கிய இராணுவ அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள், செய்திகள் தற்பொழுது வருகின்றன. இந்த போர் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் அமெரிக்கா நடவடிக்கையை கண்டித்து வலுவான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த போர் உண்மையான போர் என்றோ இது சரியான போர் என்றோ யாரும் கூறவில்லை. இது ஒரு கடினமான பணி. இந்த போர் வெற்றிகரமாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த 47 ஆண்டுகளாக ஈரானை கணித்ததிலிருந்து இது மிகவும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஈரான் மூர்க்கமாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே வெற்றிக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லை என்றாலும் ஒரு புதிய யதார்த்தம் பல ஆபத்துக்களையும் முன்வைக்கிறது. மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகள் இவ்வளவு காலமாக தடுத்த பிற விஷயங்களையும் மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிலே தற்பொழுது நம்பிக்கை இழந்து வரக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார். மத்திய கிழக்கு தற்பொழுது டொனால்ட் ட்ரம்பை நம்பக்கூடியதாக இல்லை. வெறும் ஷோ காட்டுகின்ற ஒருவராக ட்ரம்பை மத்திய கிழக்கு தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய இந்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை மத்திய கிழக்குக்கும் அமெரிக்காவுக்கும் வழங்கி இருக்கிறது. பல ஆண்டுகளாக வாஷிங்டன் மற்றும் இஸ்ரேலில் உள்ள அரசாங்கம் ஈரானுக்கு எதிரான இராணுவ படை தவிர்க்க முடியாதது என்று கூறிக்கொண்டிருந்தது. அதனை சமாளிக்க கூடியது என்றும் வலியுறுத்தினார்கள். தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை பின்னுக்கு தள்ளி முல்லாக்களை தண்டித்து அமெரிக்க தடுப்பு இன்னும் பல துருவ உலகில் ஏதோ ஒன்றை குறிவைத்து தாங்கள் ஒரு தீர்க்கமான தாக்குதலை நடத்துவோம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது குண்டுகள் விழுந்துவிட்டன. இந்த தாக்குதல்கள் தீர்க்கமானதாக இருக்காது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு திருப்தி இல்லாமல் இந்த போர்
நிறைவடைய போகிறது. ஆனால் பெரும் அழிவுகளை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே தற்பொழுது ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். லைக் பட்டனை அழுத்துங்கள். உடனுக்குடன் செய்திகள் உங்களை வந்து சேரும். மிக நன்றி நண்பர்கள்.